இந்த இடம்லாம் எப்படி கட்டியிருக்காங்க பாருங்கள். கீழே வந்து ஃபுல்லாகவுமே ஆறா கடலான்னு கூட தெரியலங்க. ஆறு தான். நல்லா இருக்குங்க கிளைமேட். ஆனால் காலையிலே இன்றைக்கி சரி. ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சபரி ட்ரெக்கர். ஸோ இப்போ வந்து நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரலில் தாங்க இருக்கேன். இன்றைக்கி வந்து ஒரு புது பயணத்துக்கு தயாராகிடுச்சு. ஆமாங்க, இன்றைக்கி வந்து இங்கேருந்து சண்டிகர் வரைக்கும் போகிறேன். சண்டிகர்லேருந்து நிறைய இடத்துக்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி ஐடியா இருக்குது. இன்றைக்கி தான் வந்து ஒரு மாதம் கழித்து வந்து வ்ளாக் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோ போக போக கண்டினியூ பண்ணுறேன். இப்போ வந்து நான் சென்னை ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கேன். எனக்கு வந்து 9 மணிக்கு ட்ரெயின் பெரம்பூர்லேருந்து. பெரம்பூர் போயிட்டு அப்புறம் அங்கேருந்து சண்டிகருக்கு ட்ரெயின். கிட்டத்தட்ட 2 நாள் 2 நைட்டு வந்து ட்ராவல் பண்ண போகிறேங்க. இப்போது வந்து காலையில் 7:15 பாருங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சன்ரைஸ் ஆகிட்டு கிளைமேட் சூப்பராக இருக்குது. காலையில் இந்த டயத்தில் எந்திரிக்கிறதே பெரிய விஷயம். நான் இப்போ தான் ட்ராவல் பண்ணுறதுனால விடிகால 4 மணிக்கு எந்திரிச்சு சென்னை சென்ட்ரல் வந்துருக்குங்க. முதல்ல போய் பெரம்பூர் போயிட்டு அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கணும். ட்ரெயின் இப்போ தான் காட்பாடியே வந்திருக்கு. நீங்கள் இந்த மாதிரி ஹிமாச்சல பிரதேஷ் சைடு அந்த பஞ்சாபி சைடெலாம் போகணுன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சண்டிகர் போகிறது பெஸ்ட்டுங்க. இந்த ட்ரெயின் வந்து மண்டேவும் டியூஸ்டேவும் வந்து அவைலபிளாக இருக்குது. பெரம்பூர்லேருந்து அங்கே சண்டிகர் போவோம். இது வந்து மதுரையில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த ட்ரெயின் வந்து நைட்டு ஸ்டார்ட் ஆகி காலையில் 9 மணிக்கு கரெக்டாக பெரம்பூர் வரும். அங்கேருந்து 2 நாள் 2 நைட்டு கிட்ட ட்ராவல் பண்ணி அங்கே போவோம். அதாவது ரொம்ப முக்கியமான ஜங்ஷனில் மட்டும் இந்த ட்ரெயின் வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க. சரி வாங்க அப்படியே நம்ம போய்கிட்டே பேசலாம். முதல்ல போய் சாப்பிடணும். காலங்காத்தில் என்ன வைப்புங்க. அங்கே பாருங்க, சூப்பராக சன்ரைஸ் ஆகிட்டு இருக்கு. அல்டிமேட்டாக இருக்குங்க சன்ரைஸ் ஆகுது. கூட்டம் அந்தளவுக்கு இல்லை இந்த இடத்துல. வாங்க, இந்த ட்ரெயின் வந்து நான் புக் பண்ணி கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகிடுச்சுங்க. 1 மாதம் கழித்து இன்றைக்கி தான் ட்ராவலே பண்ணுறேன். இவ்வளோ முன்னாடி புக் பண்ணி இப்போ தான் ஃபஸ்ட் டைம். ஆனால் ட்ரெயின் டிக்கெட் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தாங்க. 900 ரூபா தான் வருது ட்ரெயின் டிக்கெட்டு. நான் வந்து ஐஆர்சிடிசி ஆப்பில் நானே புக் பண்ணேன். அதனால் வந்து பெருசாக ஜிஎஸ்டி போடல. அதுவும் நான் ஃபஸ்ட்டே புக் பண்ணதுனால. நீங்கள் தட்காலெல்லாம் புக் பண்ணிங்கன்னா அந்த ட்ரெயின் டிக்கெட்டை கிட்டத்தட்ட ஒரு 1100 1200 அந்த ரேட்டு வந்துடும். ரேட் அதிகமாகும். நீ முடிஞ்ச வரைக்கும் முன்னாடியே புக் பண்ணிவிட்டு வாங்க, அதுதான் உங்களுக்கு கம்மியாக கிடைக்கும். கேஜெட்ஸ் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்குது. வாங்கிட்டு இங்கேருந்து பெரம்பூருக்கு பயணம் பண்ணி போனோங்க. பெரம்பூருக்கு வந்து கிட்டத்தட்ட 1/4 மணி நேரம் டு அரை மணி நேரம் ஆகலாம். இன்னும் ட்ரெயின் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. 7:30 டைம் இப்போது. ட்ரெயின் வந்த உடனே போனோம். இப்போ தான் அந்த ட்ரெயின் வந்து காட்பாடி வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகிடும்னு நினைக்கிறேன். 10 மணிக்கு தான் ட்ரெயின் வந்து பெரம்பூர் ரீச் ஆகுன்ட்டு எனக்கு தோணுது. போயிட்டு அங்கே வீடியோ கண்டினியூ பண்ணலாம். வாங்க அப்படியே நம்ம பயணம் பண்ணலாம். இந்த ட்ரெயின் தான் நினைக்கிறேன். ட்ரெயின் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஒரு 2 கிலோமீட்டர் கிட்ட இருக்குது, வந்துடுச்சு. எவ்வளோ பேர் மக்கள் வேலைக்கு போகிறாங்க இங்கே. ட்ரெயின் வரப்போகுது. இதாங்க நம்ம பயணம் பண்ண போகிற ட்ரெயின். ட்ரெயின் வேறு ரொம்ப மோசமாக இருக்குது. எப்படி பயணம் பண்ண போகிறோன்னு தான் தெரியல. ட்ரெயின் கண்டிஷனை பார்த்தாலே தெரியுதுங்க. நார்த் இந்தியன் ட்ரெயின் அப்படின்ற மாதிரி. இதில் தான் இப்போ 2 நாள் பயணம் பண்ணோம். எப்படி இருக்குன்னு தெரியல. சம்பவம் ஆகிடுமான்னு தான் தெரியல. ஆகாமல் இருந்தால் சரி. சரி வாங்க அப்படியே போகலாம். ட்ரெயின் நடந்து கிட்டத்தட்ட ட்ரெயின் ரன்னாக ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. பட் ஆனால் அந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா ஏறின உடனே சம்பவங்க.
ட்ரெயினில் ஏறி அந்த உள்ளே வரேன், அப்படியே அந்த நார்த் இந்தியன்ற அந்த ஒரு இது இருக்கும் பாருங்க, அப்படியே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அந்த ஸ்மெல்லு இருக்கட்டும், இந்த ட்ரெயினோட கெப்பாசிட்டியாக இருக்கட்டும், இருக்கிற இடமா இருக்கட்டும், ஃபுல்லாகவுமே ஒரே ஸ்மெல்லுங்க. அந்த ஸ்மெல்லை கேட்டு கிட்டத்தட்ட 6 மாதம் ஆகிடுச்சு. 6 மாதத்துக்கு கழித்து மறுபடியும் அந்த ஸ்மெல்லு கேட்கும்போது எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த ட்ரெயினில் கிட்டத்தட்ட 3 நாள் ட்ராவல் பண்ணணும் அதில் போகிறவங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா சார்ஜ் ப்ளக் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் இருக்குது, இந்த ரெஸ்ட் ரூம் கிட்ட தான் இருக்குது, வேறு எங்கேயுமே சார்ஜ் ப்ளக் இல்லை பாருங்க. அதுவும் 1-2 தான் இருக்குது. இப்படி இருந்தால் இவ்வளோ பேசஞ்சருக்கு எப்படி இது கம்ஃபர்டபுளாக இருக்கும்? அது என்னமோ நான் நல்ல வேளை பவர் பேங்க் எடுத்துகிட்டு வந்துட்டேன், இல்லைன்னா நம்மள மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் சம்பவம் தான் இன்னைக்குன்ட்டு இல்லை, 2-3 நாளைக்கு. பாருங்கள் லோக்கல் ட்ரெயினில் எப்படி போகிறாங்க பாருங்கள். காலையில் ட்ராவல் பண்ணுறவங்க சரியான மோசமான லைஃப்ங்க. சென்னை லைஃப் ஓடிக்கிட்டே இருக்காங்க லைஃப்பில். நம்மளும் இப்படி தான் இருந்துகிட்ருக்கோம். இப்போ வந்து ட்ரெயின் கரெக்டாக ஸ்டார்ட் ஆகி ஒரு 10 நிமிஷம் இருக்குங்க. அந்தளவுக்கு கூட்டம் இல்லை, ட்ரெயின் அந்தளவுக்கு க்ளீனாகவும் இல்லை, ஓரளவுக்கு ஓகேன்ற மாதிரி இருக்குது. வேறு வழி இல்லை, இதை விட்டால் வேறு ட்ரெயின் வந்து சண்டிகருக்கு வந்து இல்லை, டெல்லிக்கு மட்டும்தான் இருக்குது. அதில் ஏறினாலும் கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஃபீல் தான் உங்களுக்கு கொடுக்கும். அதனால் வேறு வழி இல்லாமல் நான் இதுலேயே வந்து புக் பண்ணிட்டேன். பட் ஆனால் நான் வந்து அப்பர் பெர்த் புக் பண்ணேன். பட் ஆனால் சைடு அப்பர் பெர்த் புக் பண்ணியிருந்தால் இன்னும் கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கும். ஸோ அது ஒன்று தான் எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஆகிடுச்சு. சரி, இருந்தாலும் பரவாயில்ல, 2 நாள் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். அங்கே போயிட்டு அங்கேருந்து கல்கா போய் அங்கேருந்து ஷிம்லா, அப்புறம் ஹிமாச்சல் பிரதேஷில் இருக்கிற கொஞ்சம் முக்கியமான இடங்கள்லாம் போயிட்டு அப்புறம் கொஞ்சம் பிளான் இருக்குது. அடுத்தடுத்து வந்து வீடியோ கண்டினியூவாக 1 மாதம் ஃபுல்லாக வரும். அதுக்கேற்ற ப்ரீ ப்ரொடக்ஷன்லாம் போட்டு பிளானிங்லாம் போட்டு வச்சுருக்கேன். பட்ஜெட்டு தான் கொஞ்சம் ரேராக இருக்குது. அது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். இப்போ வந்து நான் கரெக்டாக எங்கே இருக்கேன்னா பெரம்பூர்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் போயிருக்கேன். இன்னும் தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்கேன், சென்னையை விட்டு தாண்டலை. வாங்க பயணம் எப்படி இருக்குன்ட்டு மறுபடியும் ஒரு நார்த் இந்தியா நாட்டுக்குள்ளே போய் எப்படி இருக்குன்ற ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன் வந்து பண்ணிட்டு வரலாம், சேர்ந்து பயணிக்கலாம் வாங்க. சபரி ட்ரெக்கர். இந்த சுச்சுவேஷனில் ஒருத்தர் மட்டும் தமிழ்காரர் கிடைச்சாரு. அவர்கிட்ட எந்த ஊருக்கு போகிறீன்னு கேட்டேன். சென்னை போகிறேன்றாரு. சென்னையே இந்த ட்ரெயின் போகாது, அப்புறம் இறங்கி ஓடுறாரு எப்படி போகிறதுன்ட்டு பாருங்கள். அவருக்கு இந்த ட்ரெயின் எங்கே போகுதுன்னே தெரியாமல் ஏறி உக்காந்துருக்காரு. இப்போ நான் சொன்னதுக்கப்புறம் இப்போ அடுத்த ஸ்டேஷனில் இறங்க போகிறாரு. அடுத்த ஸ்டேஷனுக்கே 11:30க்கு தான் போகும். 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணி தான் போகணும். பார்த்துக்குவாங்க. அவர் நிலைமை இன்னைக்கு அப்படி இருக்குது. பட் ஆனால் போய் தான் ஆகணும். ஒரே ஒரு தமிழ்காரர் தாங்க இருந்தார். அவர் பார்த்த உடனே தெரிஞ்சது, அதனால் கேட்டேன். ஒரே ஸ்மெல்லுங்க, சரியான ஸ்மெல்லு, ஒன்றுமே சொல்ல முடியல, சரியான ஸ்மெல்லுங்க. இந்த மாதிரி நார்த் இந்தியன் போகிற ட்ரெயினில் ஏறினாலே ஒரு கொடுமை தாங்க, வேறு வழியே. ஹலோ மக்களே, பயணம் பண்ண ஆரம்பிச்சாச்சு. நீ காலையிலே பார்த்தீங்கன்னா சரியான தலைவலிங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னோடய செல்ஃப்டிக்கு வந்து வீட்டிலே மறந்து விட்டு வந்துட்டேன். இங்கே வந்து பார்த்தா காலையில் 7 மணிக்கு எந்த கடையுமே ஓப்பன் ஆகலை. ஒரு கடையாக ஏறி இறங்கி ஒரு இடத்துல சென்ட்ரலில் ஒரு இடத்துல கேட்டேன். அவனுக்குள்ளேயே பேசிக்கிட்டு கமிஷன் அடிக்கலான்ட்டு அந்த 7 மணிக்கு கடைன்றதுனால செல்ஃப்டிக்கு 600 ரூபா சொன்னானுங்க. அப்படியே கிளம்பி வந்துட்டேங்க. இருந்தாலும் 300 ரூபா கூட வராது செல்ஃப்டிக்கு. 250 ரூபா செல்ஃப்டிக்கு 600 ரூபாவாமா. செம்ம ஸ்கேம் நடக்குது அந்த இடத்துலலாம். அதுக்கப்புறம் பெரம்பூரில் வந்து ஒரு சிங்கப்பூர் ஷாப்பிங்ட்டு ஒரு கடையில் வந்து அதுக்கப்புறம் ஒரு 8:30 மணிக்கு வந்து அந்த செல்ஃப்டிக்கு வாங்கிட்டு அப்புறம் வந்தாங்க. அப்புறம் சாப்பிட்றதுக்கு இங்கே சாப்பாடு நல்லா இருக்காதுன்ட்டு ஒரு ஹோட்டலில் வந்து சாப்பாடு வாங்கி வந்து உக்காண்ட்ருக்காங்க. இன்னும் சாப்பிடவே இல்லை, 10 மணி ஆகுது. இப்போ தான் ட்ரைனிங் அப்படியே ரன்னிங் ஸ்டார்ட் ஆகிருக்கு. வெயில் அதிகமாக இருக்கிறதுனால ஒன்றும் தெரியல. வாங்க அப்படியே போகலாம். காலையில் நல்லா இருக்குங்க கிளைமேட். ஆனால் காலையிலே இன்றைக்கி சரியான ஒரு சின்ன ஒரு ட்ரெஸ்ஸுங்க. செல்ஃப்டிக்கே வீட்டில் மறந்து விட்டு வந்துட்டேங்க. எல்லாமே எடுத்துகிட்டு கடைசியில் மண்டை மேலே இருக்கிற கொண்டையை காணுமே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு இன்றைக்கி சம்பவம். எங்கே போனாலும் ஏதாச்சும் ஒரு சம்பவம் நடந்துக்கிட்டே தாங்க இருக்குது நம்மளுக்குன்னு, ஏன் தான் தெரியல.
இன்னும் தமிழ்நாட்டு பார்டரே தாண்டல, அதுக்குள்ள ஆரம்பம் ஆயிடுச்சு பாருங்க. வந்துட்டு பாருங்க பான்புராக்கு. ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு அருமையான லேக் மேலே ட்ரெயின் போயிட்டுருக்குங்க. இன்னும் தமிழ்நாடே இப்போ தான் தாண்டி இருக்கு, கொஞ்சம் தாண்டி வந்திருக்கு. அதுக்குள்ளே பான்புராக் எடுத்துகிட்டு வந்துட்டானுங்க விற்கிறதுக்கு. இன்னும் என்னென்னலாம் நடக்குன்னு தெரியல யாருக்கு. ஹலோ மக்களே, எல்லாருக்கும் மாலை வணக்கம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4 மணி ஆக போகுதுங்க. இப்போ தான் விஜயவாடா கிட்டவே வரப்போகுது ட்ரெயின். பார்த்துக்கோங்க, காலையில் 9 மணிக்கு 9:30க்கு ட்ரெயின் ஏறினேன். இப்போ 10 மணிக்கு 4 மணி ஆகிடுச்சு. இப்போ தான் விஜயவாடாவே வந்தது. இதுக்கு இடையில எத்தனை ஸ்டாப்புன்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு ஸ்டாப் தாங்க. அந்த ஸ்டாப் பேர் வந்து என்னமோ தான் எண்ணில் தான் ஸ்டார்ட் ஆகும், சரியாக ஞாபகம் இல்லை. ஸ்டாப் நாயுடுபேட்டை அப்படின்ற ஒரு ஸ்டாப்புங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் ஸ்டாப்பே வரப்போகுது, 4 மணிக்கு தான். இது விட்டிங்கன்னா நைட் 7 மணிக்கு இன்னொரு ஸ்டாப்பு, அது விட்டிங்கன்னா நைட் 8 மணிக்கு இன்னொரு ஸ்டாப்பு, அதுக்கப்புறம் நைட்டு 2 மணிக்கு தாங்க இன்னொரு ஸ்டாப்பு. இது வந்து லாங் ஜேர்னின்றதுனால கிட்ட வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டாப்பில் மட்டும்தான் வண்டி வந்து நிறுத்துகிறாங்க, மற்றபடி எங்கேயும் நிறுத்துறதில்ல. ஸோ அதனால் அப்படியே பயணம் பண்ணிவிட்டு இயற்கையாக போயிட்டுருக்கேன். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சன் வந்து மறையுது, அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். வெயில் குறையிருந்தா அப்படியே ஈவினிங் ட்ராவல் சூப்பராக இருக்கும், அதுக்காக தான் ஆவலாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அந்த ஈவினிங்கில் ஒரு வைப் இருக்கும் பாருங்கள், அப்படியே சூரியன் மறையும் போது அப்படியே ட்ராவல் பண்ணுறது, அது வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். அதுக்கு தான் இப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்கேங்க. விஜயவாடா வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். இன்னும் நாளைக்கு ஒரு நாள், அப்புறம் நாளைக்கு நைட்டு, இன்றைக்கி நைட்டு கடக்கணுங்க. இந்த ட்ரெயின்லேயே தான் நம்ம பயணம் இருக்க போகுது. அதுக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் ட்ராவல் பண்ணணுமோ அதுக்கப்புறம் போக போக தான் பிளான் பண்ணோம். சரி வாங்க பார்த்துக்கலாம், எதாக இருந்தாலும் பாலிஸ் பாருங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சன் மறையுதுங்க, சூப்பராக இருக்கு இல்லைங்க. அருமையான பயணத்துக்கு தயாராகிக்கிட்டு இருக்கோம். இன்னும் நம்ம ஆந்திராவில் தாங்க பயணம் பண்ணிகிட்ருக்கோம். ஆந்திரா விட்டு ஒன்றும் தாண்டவே இல்லை, ஆந்திராவிலேயே தான் இருக்கும் ஃபுல்லாக. இங்கெல்லாம் பாருங்கள், எலக்ட்ரிசிட்டின்றதோட இந்த இடத்துல வந்து அதிகமாக விவசாயங்களும் இருக்குங்க. இதுக்கு முன்னாடி வந்தப்போ கூட சரி, புத்தூர் சைடெலாம் நான் போய் ட்ரை பண்ணேன், விலாக்லாம் பண்ணேன். அங்கெல்லாம் நிறைய இடத்துல விவசாயமும் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி இயற்கை இனங்களை வந்து அழிக்கக்கூடிய வகையில் இந்த பாறையெல்லாம் உடச்சி வெட்டி மார்பிள் கல்லுக்கு, இந்த மாதிரி கிரானைட் கல்லுக்கெல்லாம் பயன்படுத்துகிற மாதிரி அந்த மாதிரி விஷயமும் நடந்துட்டு இருந்தது. ரெண்டுமே இருக்குங்க. இங்கே இருக்கு இந்த மாதிரி கல்ச்சரை வந்து டெவலப் பண்ணுறது நல்லாயிருக்கும். பாருங்கள், இதில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ட்ரெயின் ஒரு 40-50 ஸ்பீடில் போயிட்டுருக்குங்க. விஜயோட வந்துருச்சு. விஜயோட வந்துருச்சு. இந்த இடம்லாம் எப்படி கட்டியிருக்காங்க பாருங்கள். கீழே வந்து ஃபுல்லாகவுமே ஆறா கடலான்னு கூட தெரியலங்க, ஆறு தான். பயங்கரமாக இருக்குங்க சிட்டி. நான் இதுக்கு முன்னாடி வரப்போ நைட்டில் போயிட்டேன். பாருங்கள், ட்ரெயின்லாம் போய் பாருங்கள் எவ்வளோ பயங்கரமாக இருக்கு பாருங்க. இதுக்கு முன்னாடி வரப்போ ட்ரெயினில் போயிட்டேன், அதனால் தெரியல எனக்கு. பாருங்க எப்படி இருக்குன்ட்டு, ஆறு மரம் இருக்கு பாருங்க.
கீழே வந்து அவ்வளோதான் இருக்கும் போல இருக்கு. பாம்பன் பாலத்தோட பங்கமாக கட்டி வச்சுருக்காங்க. இன்ஸ்டாலெலாம் அடிக்கடி பார்த்தேன். இது விஜயவாடாவில் இருக்குன்ட்டு எனக்கு இப்போ தாங்க தெரியும். இப்போதாங்க விஜயவாடாக்குள்ளே என்ட்ராயிருக்கோம். இதுக்கு அடுத்தது நைட் 7 மணிக்கு தான் அடுத்த ஸ்டாப் போகிறோம். ஸோ கீழே இறங்கி கொஞ்சம் நேரம் நிற்கணும் அங்கேயாச்சு. ஹலோ மக்களே, நம்ம ஃபைனலாக விஜயவாடா ஜங்ஷனுக்கு வந்துட்டோங்க. விஜயவாடா ஜங்ஷனில் வந்து ரீச் ஆகிடுச்சு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 4:30 ஆகுதுங்க. கூட்டம் அந்தளவுக்கு இல்லை. ஃபஸ்ட் டைம் விஜயவாடா ஜங்ஷனில் காலையில் டயத்தில் இப்போ தாங்க வரேன். செம்ம எக்ஸைட்டிங்காக இருக்குது. பாருங்கள், குடிக்கிறதுக்கு தண்ணி குடிச்சிட்டு இப்போ ட்ரெயின் கிளம்புறதுக்காக வெளியில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்குங்க. நம்ம போக வேண்டிய ஏரியாவே அந்த சைடு இருக்குது. நான் மாற்றி இங்கே வந்துட்டேங்க. இங்கே ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு விற்றுட்ருக்காங்க. அருமையாக இருக்குது. ₹2 ஓகே, எவ்வளோன்னு தெரியலைங்க. ஸோ ரொம்ப நேரம் கழித்து இப்போ வெளியில் இறங்கி நின்றுட்டுருக்காங்க. கூட்டம் அந்தளவுக்கு இல்லை, பட் ஆனால் ஓகே தான். இதுக்கு அடுத்த ஸ்டாப்புன்னு பார்த்தீங்கன்னா 7:30 தாங்க. அது வரைக்கும் சாப்பிட்றதுக்குலாம் ஏதாச்சும் வேணும்னா கூட நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வந்து எதுவுமே கிடைக்காதுங்க. ஏன்னா வந்து இந்த இடம் வந்து அந்த மாதிரியான இடம். நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபுல்லாக வந்து மைக்கு அப்புறம் நாய்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால எனக்கு சரியாக தெரியல. கேட்குன்னு தான் நினைக்கிறேன். இங்கேயும் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அடுத்தடுத்து போக வீடியோ போடலாம். இதுக்கப்புறம் வந்து இருட்டிடும். இருட்டில் தான் கீழே இறங்கி நிற்கிற மாதிரி இருக்கும். இன்னும் 2 நாள் இதில் தான் பயணம் பண்ணி ஆகணும். ஆனால் இங்கே ஒரு நல்ல விஷயங்க, இங்கே வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு விற்றுட்ருக்காங்க இந்த விஜயவாடா ஜங்ஷனில். நீங்களே பாருங்கள், நிறைய இடத்துல இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு விற்கிறாங்க. பரவாயில்லைங்க, அதை கேட்குறப்ப நல்லாவே இருக்குது. இந்த ட்ரெயினில் நான் பார்த்த வரைக்குமே அதிகமாக முஸ்லீம்ஸ் தாங்க அதிகமாக இருக்காங்க. அதிகமாக பயணம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ட்ரெயினில் பயணம் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு திறமை வேணுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்மெல்லுங்க. ஃபஸ்ட் டைம் ஏறும்போது ஏன்டா ஏறணுன்ற மாதிரி ஆகிடுச்சு. செம ஸ்மெல்லு. ட்ரெயின் ஃபுல்லாகவுமே வேறு வழி இல்லாமல் ஏறி போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கோம் பயணம் பண்ணிவிட்டு. நிலமை அப்படி இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் ட்ரெயின் இங்கே நிற்கும்னு நினைக்கிறேன். ஆனால் பரவாயில்லைங்க, ஜங்ஷன்லாம் க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. நல்லா சூப்பராகவே இருக்குது. அதுவும் நான் வர வழியில் பார்க்கும்போது ஏரியாவும் சரி நல்ல ஒரு நீட் கண்டிஷனில் இருந்தது. அந்த பிரிட்ஜு வரும்போதெல்லாம் பாருங்கள் அல்டிமேட்டாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயம் போகிற வழியில் இருக்குது. ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போ ட்ரெயின் கிளம்புறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 1/2 மணி நேரம் இங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். என்னால் கோல்டாக வந்து எந்த ப்ராடக்ட்டும் எந்த ஒரு பொருளும் வந்து சாப்பிட முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து சரியான ஃபீவரு. அதனால் ஒரு 2-3 நாளைக்கு வந்து கோல்டான ஐட்டம் சாப்பிட்டா மறுபடியும் ஃபீவர் வந்துடும் அப்படின்ட்டு டாக்டர் வந்து சொன்னதுனால ஒரே பயமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்ம போகிற ஏரியா வேறு ஒரே ஐஸான ஏரியான்றதுனால ஏதாச்சும் சம்பவம் ஆகிடுமோன்ட்டு எல்லாமே அவாய்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். போய் பார்த்தா தெரியும். வெயிட் பண்ணி இந்த ஜங்ஷன் பேர் பார்த்தீங்கன்னா வராங்கலுங்க. இந்த வராங்கல் அப்படின்ற ஒரு ஜங்ஷனு இப்போ தான் வெளியில் வந்திருக்கு. என்ன இருக்குன்னு தெரியல. நல்லா இருந்ததுன்னா ஓகே, கொஞ்சம் காசு முன்ன பின்ன இருந்தால் கூட ஃபுட்டு நல்லா இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. வெளியில் போயிடும். வெளியில் எவ்வளோ ட்ரை பண்ணாங்க, சுத்தமாக எதுவுமே கிடைக்கல. வேறு வழி இல்லாமல் உள்ளே வாங்கினேன். வெஜ்ஜி பிரியாணி வாங்கினேன். ரைஸ் வேகவே இல்லைங்க. அதனாலும் பரவாயில்ல, வேறு வழி இல்லாமல் சாப்பிட்டு தான் ஆகணும். சாப்பிட்டு பட்டு தூங்க வேண்டியதான். நாளைக்கு தான் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு பார்க்கணும்.
நாளைக்கு ஒன்றும் பண்ணுறது இல்லை, நாளைக்கு ட்ராவலிங் தான் ஃபுல் டைமும். எத்தனை மணிக்கு என்ஜாய் பண்ணி தெரியல. சாப்பிட்டு படுத்து தூங்க வேண்டியதான், பார்க்கலாம். ஸோ ஹலோ மக்களே, சாப்பிட்டு முடிச்சிட்டேன். கடைசியாக இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9 மணி ஆகுது. நேற்றே சரியாக தூக்கம் இல்லை, இப்போ படுத்து தூங்க போகிறேங்க. 9 மணின்றேன், சாரி 8 மணி ஆகுது. படுத்து தூங்கினா காலையில் தான் எந்திரிப்பேன். மொட்டை விட்டு தூங்கணும். செம்ம டயர்டாக இருக்குது. அப்படியே ஒரே ட்ரெஸ்ஸாக வேறு இருக்குது. நேற்று வேறு ஃபீவர் வந்ததுனால ஒரே பயமாக இருக்குது. நான் போகிற ஏரியா வேறு ஒரே ஸ்னோஃபால் இருக்கிற ஏரியா, -டிகிரி இருக்கும் என்னமோ ஏதோன்ட்டு. எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஸோ நான் இப்போ தூங்கிட்டு உங்களுக்கு காலையில் வீடியோ போடுறேன், கண்டினியூ பண்ணுறேன். வெயிட் பண்ணி பாருங்கள். இங்கே வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, பாய் பாய். இன்னும் 8 மணி ஆகுது. சரியான குளிருங்க. கிட்டத்தட்ட இன்னும் 100 கிலோமீட்டர் இருக்குங்க பூபாலுக்கு. இப்போ போய்கிட்டே இருக்கு.